நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருந்தீங்களா? நான் வந்து யூடியூப்ல, யூடியூப்ல நான் ஆட் பார்த்துட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல ஆமாங்க சார், இன்ஸ்டால ஆட் பார்த்துட்டு அவங்க ஒண்ணுமே பண்ணல. டெய்லி ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, டவுட் கேட்டா சொல்லவே மாட்டாங்க. ரிப்ளை வராது, கால் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பணும். அப்புறம் எதுக்கு அவங்க டைப் சொல்றாங்களா? எப்படி டவுட் கிளியர் ஆகாம எப்படி நம்மளால அடுத்த ஸ்டேஜ் போக முடியும்? அவங்க டைட்டே ஒன்னும் சொல்லலைங்க சார். சும்மா இது நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணல, எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி இதை சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டு நாமளே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். டோட்டல் வேஸ்ட். ஆப்பிள் சைடர் வினிகர் அவங்க எனக்கு வாங்க சொன்னாங்க, அதை வாங்கிட்டு எப்படி சாப்பிடணும்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். சோ வாங்கினது அப்படியே இருக்கு என்கிட்ட. ஓ அப்படிங்களா? அதாவது ஆட் மட்டும் போட்டு நம்ம ஆளுங்க வந்து அந்த ஆட் வந்து ஒரு கெத்தா ஒரு இடத்துல காட்டுறது, பேசுறத வச்சே நிறைய ஏமாந்துடுறாங்க. ஆமா, அந்த டாக்டர் அவ்வளவு அழகா பேசுறாரு அதுலதான். ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார். நான் வந்து ஃபாலோ பண்றேன். நான் டயட் ஆரம்பிச்சுனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். கண்டிப்பா இருங்க, அதுதான் எனக்கும் வேணும். உங்க டவுட் கேளுங்க, அதுதான் எனக்கும் வேணும். ஏன்னா அப்பதான் நானும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி அது பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். பாத்துக்கலாம். எனக்கு அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த டவுட்ஸ் நீங்க கேட்டு அதை லேர்ன் பண்றதுலதான் அடுத்த ஸ்டேஜ் உங்களால போக முடியும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் கேட்டேன் அவங்க எதுவுமே டவுட் கூட கிளியர் பண்ணல அப்படின்னு. அப்ப நான் வாங்கினது வேஸ்ட், அதோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது, வேஸ்ட். அதுதான் இது புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க அனுப்பிச்ச மெசேஜ் என்னன்றது இப்ப புரியுது எனக்கு. சரி, ஓகே ஓகே சார். நீங்க இப்ப டயட் சார்ட் மாதிரி ஏதாவது அனுப்புவீங்களா? ஆமா, நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுருவேன். இப்ப நான் இப்போ என்னென்னலாம் சொன்னேனோ அது எல்லாமே பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா டேரக்டா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சு அது புரியாது. அதனாலதான் நான் ஓரளவு அதை பார்த்தா நம்ம அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆமா, இப்ப அதனாலதான் உங்களுக்கு ஓரளவு சொல்லிட்டு அது பிடிஎஃப் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஓ சரி சரி. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டயட் சார்ட்லாம் அவங்க அனுப்பிச்சது இல்லைங்களா? அதாவது டயட் பண்ணணும் இல்ல எதுவுமே சொன்னது இல்ல? எதுவுமே பண்ணது இல்லைங்க சார். ஓ எதுவுமே இல்ல. ஜஸ்ட் நீங்க பாருங்க, இது சாப்பிடணும், இவ்வளவு அளவு சாப்பிடணும், ஒரு நாளுக்கு 300 கிராம் சாப்பிடணும், டெய்லி அதே தான் சொன்னாங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த வாய்ஸ் மெசேஜ் மட்டும் தான் வரும். ஓ இப்போ எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்களா ஒரு அந்த வாய்ஸ் மெசேஜ்? ஆமாங்க. குட் மார்னிங். ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சாச்சா? ஒர்க் அவுட் முடிக்க முடியலன்னா டெய்லி ஒரு 1/2 hour நடக்கணும், சரியா? அதுவும் முடியலன்னா பரவாயில்ல, சரியா? டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், ஓகே? அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகும்போது பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும், சரியா? கரெக்ட் 9 மணிக்கு எடுக்கணும். அது டெய்லி கேட்டு எனக்கு வெறுத்து போச்சு. அதுக்கப்புறம் 2வது மாசத்துக்கு நம்ம டாட் சைட் தீந்து போச்சு, நீங்க மறுபடியும் ஜாயின் பண்ணனும், 1000 ரூபாய் தரணும். டயட் சார்ட்டே தரல, எதுக்கு தீந்து போச்சுன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு நான் ஜாயின் பண்ணேன்னு சொன்னதுமே ஒரு ரிப்ளை வரல. என்னோட நம்பரை அவங்க இது பண்ணிட்டாங்க, பிபி வந்துட்டு இருக்கும் இல்லையா, அது போயிடுச்சு. சரி சரி, ஓகே ஓகே. எனக்கு அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆமா, ஓகே. நீங்க எதுல பார்த்தா இல்ல ஆனா நீங்க இன்ஸ்டால பார்த்தேங்க சார். அவரோட டாக்டர் நல்லா பேசுறாரு அப்படினு பார்த்தேன். ஓகே, அது வீடியோ தவிர்த்து வேற எதுலயுமே நல்லா பேசல, ரைட்டா? ஆமா. சரி, ஓகே ஓகே.